வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி 1ஆம் தேதி என்பது வியாழக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. அதுவும் லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலே அமைய பெற்ற இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அற்புதமான ஐஸ்வர்ய நலன்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷபராசி என்பது 2வது இடத்தில் காலபுருஷம் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களில் அமைய பெற்ற அழகுகளுக்கெல்லாம் பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாதார ராசியிலே பிறந்த நேயர்களுக்காக இந்த வைகாசி மாதங்களிலே சகல விதமான யோக பாக்கியங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. குருவின் அனுகிரகத்தாலே 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு புதன் பகவானும் 12ஆம் இடத்திலே இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் விரை செலவுகள் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு என்பதும் புதன் பகவான் இந்த மாதத்தில் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார். 2-5 கூடிய ஒரு யோகாதிபதி ராசியை வருகின்ற பொழுதும் 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுதும் பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கின்றது. 9-10 கூடையவர் சனி பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிர பகவானும் இங்கே ராசிநாதனும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கின்றது. சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராகு கேதுகளின் பயிற்சி என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்திலே கும்பராசியில் செல்கின்றதும் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 4ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றதும் இந்த வைகாசி மாதங்களிலே 7ஆம் தேதி நடைபெறுகின்ற கிரக பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். மேசராசிக்கு வரப்போகின்றார். மீனராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு வரப்போகின்ற கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே ரிஷபராசி என்பது அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மாதத்தில் பிற்பகுதியில் வரப்போகின்ற காரணத்தினாலே எதிர்பார்க்கின்ற அனைத்தும் இங்கே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கப்பெறுகின்றது. தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைய பெற்று பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்தையும் குழந்தை ஸ்தானத்தையும் பார்க்கின்ற அற்புதமான அமைப்பு இந்த வைகாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புதமான ஒரு யோக பலன்களை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த வைகாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெற்று அவர் 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் புதனுக்கு மறைவு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சோதரிய வல்லுநர்கள் புதனுக்கு மறைவு இல்லை என்று சொல்கின்றார்கள். அந்த வகையிலேயே புதன் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு உபரி வருமானங்களை கொடுக்கின்றது. தன குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து பார்க்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றத்தை தனஸ்தானாதிபதி புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட மாதத்தில் பிற்பகுதியில் நல்ல மாற்றத்தை அவர் ராசிக்கு வந்தடைய போகின்றார். இந்த வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானம் நேத்திரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் ராசியை வந்தடைந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலே இங்கே 7ஆம் இடத்திலே சூரியன் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இங்கே இந்த மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்தாதவர்களுக்கும் தடைப்பட்டவர்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான 7ஆம் இடத்ததிபதி விரையாதிபதியும் 4ஆம் இடத்திலே செல்ல போகின்ற அற்புதமான இதுவரை 3ஆம் இடத்திலே இளைய சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது என்பது தகப்பனார்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சொத்து சம்பந்தப்பட்ட சகோதரன் சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே வைகாசி மாதங்களிலே நல்லதொரு சமத்துவமாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு விரையாதிபதியும் சுகஸ்தானத்தில் இருந்து அவருடைய பார்வை என்பதும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு சுப விசேஷங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடத்ததிபதி ராசியை வருகின்றதும் பஞ்சமாதிபதியும் ராசியை வந்தடைகின்றதும் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து ஒரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் இங்கே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய தேவகுரு அங்கே இருக்கின்றதும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நடத்தாத சுப விசேஷங்கள் நடத்தக்கூடியதற்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை விரை செலவுகளிலே அற்புதமான யோக பலன்களை இந்த வைகாசி மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாகவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழில்காரங்கள் என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதி சனி பகவானும்
11ஆம் இடத்திலே அமைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குலதெய்வத்தின் அருள்களால் உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே, இந்த வைகாசி மாதம் என்பது உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான யோக பலங்களையும் தாய்மார்களின் அன்பு ஆசி பெற்று இந்த மாதம் என்பது அவர்களால் இங்கே ஒரு கல்யாணங்கள் நடத்துகின்றதற்கும் தகப்பனார்களா தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடியவரே சாணாதிபதி 4ஆம் இடத்ததிபதி தகப்பன் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி தாய் என்று சொல்லக்கூடியவர் தகப்பன் காரகனாக மாறி வருகின்ற அற்புதமான இந்த ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு சூரிய பகவான் 4ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கல்யாணம் நடத்தாதவர்களுக்கும் கல்யாணம் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 9-10 குடையவர் 9ஆம் இடம் என்பது ஆரோக்கிய சாணம், தகப்பன் சாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையும் கொட்டி குடிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியவர். லாபசானத்திலே இருந்து 11வது இடத்திலிருந்து பஞ்சம சாணத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசை அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்தில் 18ஆம் தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்கள் எடுக்கின்ற ஒரு பலன்களிலே 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்றும் நேரே அமைய பெற்ற இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலேயும் விசுவாச வருடத்திய அற்புதமான யோக பலன்களை 12 வருடத்திற்கு ஒரு முறை 2ஆம் இடத்திலே குரு பகவான் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அமைய பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுதும் இங்கே 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை இந்த வைகாசி மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கிட்டத்தட்ட கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. நவகிரக நாயர்கள் தேவகுருவும் அசுரகுருவும் 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமைய பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 6ஆம் இடத்தை 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கின்றதும் தேவகுருவும் அசுரகுருவும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் பலதரப்பட்ட வம்பு வழக்கு கேஸ் போற்று இதனால் வரையில் ஜெயிக்காத கோர்ட்டு கேசுகள் கூட இந்த மாதங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புத உன்னதத்தை இந்த மாதங்களில் நீங்கள் பெற முடியும். அந்த வகையிலே நவகிரக நாயர்களின் அமைப்பு என்பது 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இரு சுபகிரகங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களுக்கும் நோய்களிலே நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயர்கள் ரிஷப ராசி என்பது ஒரு அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனும் 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். நீங்கள் எடுக்கின்ற தொழில் வேலைகளாக இருந்தாலும் அதில் வருகின்ற வருமானங்கள் 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி பலமாக அமைய பெற்று இந்த மாதம் 2 வகையில் நல்லதொரு மாற்றத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை வலுவாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ரிஷபராசியை பொறுத்தவரை வைகாசி மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியிலே சுகாதிபதி வீடு வாசன சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய சிம்மாதிபதி உங்கள் ராசியிலே அமைய பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களில் நீங்கள் வாரி வழங்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது முயற்சி சாணாதிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் உங்களுடைய ராசி லக்கணத்திலே தொடர்பு பெறுகின்ற அற்புதமான அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதங்களிலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் குடும்பங்களாக இருந்தாலும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானமாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் வைகாசி மாதம் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. நவகிரகங்களின் சஞ்சாரம் ராகுகளின் பெயர்ச்சி என்பது இந்த வைகாசி 7ஆம் தேதியில் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகின்றதும் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வம்பு வழக்கு இதிலே பூர்வ புண்ணியத்திலே தடைகளை கொடுத்து கொண்டிருந்த குழந்தைகளிலே மந்த நிலையை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் சுகஸ்தானத்திலே வரப்போகின்றதும் இந்த பயிற்சிகள் என்பது இந்த வைகாசி மாதங்களிலே புதன் பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ராசியை வருகின்றதும் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பும் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது ரிஷபராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றத்தை 2ஆம் இடத்திலே சுபகிரகம் குரு பகவான் அமைய பெறுகின்றதும் ராசியிலே சுக்கிர பகவான் வரப்போகின்ற ஒரு அமைப்பும் இங்கே ராசியிலே 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமைய பெறுகின்றதும் ராசியிலே புதன் பகவான் 2 பஞ்சமாதிபதி வரப்போகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளை ரிஷபராசிக்கார நேர்கள் இந்த மாதங்களிலே பஞ்சமதான குழந்தை சாண முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. நல்லதொரு மாற்றத்தை தாய்மார்களின் தகப்பனர்களால் ஆசையை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளையும் 4 ராசியிலிருந்து பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொத்து சுகங்கள் தகப்பனார் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளில் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. கலைத்துறையிலே மின்னக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. அதுவும் குரு பகவானுடைய நாளிலே வியாழக்கிழமையில் குருவின் அனுக்கிரகம் அமைய பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. தாய்மார்களின் தகப்பனார்களால்
சூரிய பகவான் ராசியிலே அமைய பெற்றும் சந்திர பகவான் முயற்சி சனாதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பௌர்ணமி யோகங்களிலே ஒன்றுக்கொண்டு தொடர்பு பெற்று அமையப்பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.